இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு அந்த சாமியார் மேல இந்த விஷயத்துல சந்தேகமாமா. அவர் சொன்ன பரிகாரம்லாம் சரிதான், ஆனா சாந்தி முகூர்த்தம் இப்ப வேணான்னு சொல்றது பாவம், பெரிய பாவம். அவர்தான் சொன்னார்னா இந்த அமுதாவும். ஆமாமாமா, அவங்கதான் பிரச்சனையே. நான் வானதி பக்கம் போனாலே அவங்களே பின்னாடியே வந்துடுறாங்க மாமா. ஐயோ, நான் கூட கோபப்பட்டு ரொம்ப திடீட்டேன். அவளுக்கு வேணும். அம்மா வேற அவங்கள போய் வாட்ச்மேனா போட்டு போயிருக்காங்க. காவக்காரிய நான் தூங்க வச்சிடுறேன். புரியல மாமா. அமுதாவ இன்னைக்கு ராத்திரி பால்ல மாத்திரைய போட்டு தூங்க வச்சிடுறேன். ஐயோ, நான் இங்க இருக்கவே மாட்டேன். செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு காலையில 4-5 மணிக்கு வந்தா போதுமா? ஐயோ, நன்றி மாமா. நன்றி எல்லாம் எதுக்கு? பரவாயில்ல மாப்பிள்ள, சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. மாமா, என்ன மாப்பிள்ள? நீங்க ரொம்ப நல்லவர் மாமா. போங்க மாப்பிள்ள, வெக்கமா இருக்கு. மெதுவா மெதுவா. அப்பாடா, பலே கில்லாடியா இருப்பீங்க போல. வானதி புருஷனா சும்மாவா? சரிதான். அப்புறம் இச்சு 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 இச்சு. எவன்டாவும் இந்த நேரத்துல நான் நொய்யினு. பேசுங்க. ஆனா நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. எங்க எங்க எங்க? கார்த்திக், ஆமா. தூங்கிட்டியா? இல்லம்மா, தூங்கலம்மா. இப்போ கொஞ்ச நேரத்துல மேனேஜர் வந்துருவாரு. ஓகேம்மா. நீ லேப் எடுத்து வச்சுக்கோ, நான் வீடியோ கால்ல வரேன். ஓகேம்மா. 2 மினிட்ஸ்ல. 2 மினிட்ஸ்லயாம்மா? ஆமா. சரிம்மா. எங்க அந்த ஐயோ வேற. என்ன பண்றீங்க? ஏங்க ஏங்க இருங்க, நானும் வரேன். கார்த்திக், ரெடியா இருக்கியா? மேனேஜர் வந்தாச்சா? எஸ் மேடம். குட். ஏதாவது பார்ட்டி கீட்டி போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். மா, மேனேஜரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி தான். என்ன வானதி சத்தம் கேக்குது? ஆமாமா, நான் தான். நீ என்ன பண்றாங்க? நான் அது அது போய் தூங்கு. சரி. கார்த்திக், நாம கொடுத்திருக்கிற டெண்டர் 10% ரேட்டை குறைக்கணும். சரிம்மா. காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு, குறைச்சு அனுப்புனாதான் நமக்கு கிடைக்கும். நீ உடனே ரீவொர்க் பண்ணி எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்கு மெயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ போய் தூங்க. புரியுதா? என்ன கார்த்திக், சத்தத்தையே காணோம்? கார்த்திக், பண்றமா. வானதி, அம்மா நீ போய் தூங்க, உனக்கு போர் அடிக்கும். சரிம்மா. அப்பா, என்னம்மா நீ இங்க நிக்கிற? ராத்திரி பூரா இங்கதான் இருக்கும். மாப்பிள்ள எங்க? வாங்க மாமா. என்ன செகண்ட் ஷோ சினிமா, அப்புறம் பீச் எல்லாம் பாத்துட்டு வந்தாச்சா? அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கொஞ்சம் ஆபீஸ் வேலை. ராத்திரி பூராவா மாப்பிள்ள? ஆமா மாமா. மாப்பிள்ள, ராத்திரி நீங்க போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா அம்மா கிட்ட இருந்து போன் வந்திருக்காதுல்ல? கரெக்ட்டுப்பா. நல்லா சொல்லுங்க உங்க மாப்பிள்ளை கிட்ட. அடிப்பாவே. வானதி, பாத்து பாத்து, பிடி பிடி பிடி. பொறுமையா பாத்து பாத்துடு. போச்சு போச்சு. வானதி, சாரி.
ராஜி, ஒரு தடவை நமக்கும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்ததில்ல? ராஜி, சம்மந்தி அம்மா ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தியம்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க நானு, ஆர்த்தி, மாப்பிள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. ஆனா இங்க வானத்தையும் மாப்பிளையும் பண்ற சேட்டைங்க தான் சகிக்கலைங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ, அதை எப்படிங்க நான் என் வாயால சொல்லுவேன்? அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட யார் பேச்சையும் கேக்குறதா இல்லைங்க. யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏதோ சின்னஞ்சிருசுங்க, அப்படி இப்படின்னு இருந்துட்டு போகட்டுமே, அதையே ஒரு இஷ்யூ ஆக்குறீங்க. கார்த்திக்கும் வானதியும் மனசு ஒத்து போகாம இத்தனை நாளா கணவன் மனைவியா வாழாம இருந்திருக்காங்க. அதுக்கு தானே பரிகாரம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அவங்க நல்ல விதமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்களா சம்பந்தி? உங்க மனசுல அவங்க சந்தோஷமா வாழ்ந்துடக்கூடாதுன்னு ஏதாவது எண்ணம் இருக்கா? அப்படி இருந்தா நேரடியாவே சொல்லிடலாமே. அதை விட்டுட்டு போட்டோவை அனுப்பி போன் பண்ணி என்ன சம்பந்தி இதெல்லாம்? இத பாருங்க, நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சில்லியா பிஹேவ் பண்ணாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். குனிய குனிய குட்டிக்கிட்டு தாண்டி இருப்பாங்க. நிமிந்து நின்னாதான் நாம யாருன்னு அவங்களுக்கு காட்ட முடியும். வச்சுக்கிறேன், அந்த ராஜராஜேஸ்வரிக்கு வச்சுக்கிறேன். என்னம்மா, என்ன ஆச்சு? ஆ? வானத்தியோட பிறந்த நாளைக்கு இந்த வீட்ல அவ மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, வளர்ப்பு தம்பி எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு பரிசுகளா அள்ளி கொடுக்க போறாங்க. சந்தோஷத்துல அவளை திக்கு முக்காட வைக்க போறாங்க. ஆமா ஆர்த்தி, இவ்ளோ பேரு பரிசு கொடுக்கும்போது வளர்த்த அம்மா நான் அவளுக்கு பரிசு கொடுக்கலனா எப்படி? அதான் ஒரு தரமான பரிசா தயார் பண்ணி கொண்டு வந்து இந்த வீட்ல நிறுத்த போறேன். இந்த அமுதா யாரு? அவளால என்ன செய்ய முடியும்? அவ நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும்னு இங்க எல்லாருக்கும் காட்ட போறேன் ஆர்த்தி.